நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி சண்முகத்துக்கு கண்டனம் வந்துள்ளது. தமிழகத்தில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் குறித்து விமர்சித்தார். மேலும் தனக்கு நயன்தாரா வேண்டும் எனவும் நயன்தாராவை முதலமைச்சர் திருமணம் செய்து வைப்பாரா எனவும் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையில் பேசியிருந்தார். இவர் அதை விட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றணும். ஆமாம், எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவை நிறைவேற்றுறா. இவன் கேட்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க கேட்பா, கனவு நிறைவேற்றுவாரா? முக்கியமான கண்டென்ட் போய் தட்டி விடுறியா? அது எப்போ கேட்குறாரு? ஆச்சு போயிடுச்சு, ஆச்சு போயிடுச்சு அப்போ சொல்றாரு. இந்த கருத்துக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக எம்பி கனிமொழி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் அதிமுக அருவருக்கத்தக்க வகையில் பேசிய தனது கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்ப்பது வீண் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தனது எக்ஸ் தள பதிவில் சி சண்முகம் தனது பேச்சுக்கு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நடிகை குறித்த சர்ச்சை பேச்சுக்கு சி சண்முகம் பொதுமக்கள் முன்னிலையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் பெண்களின் மரியாதையும் பாதுகாப்பும் காக்கப்படும் சமூகத்தை உருவாக்குவது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இன்னைக்கு உச்சபட்சமா அவர்கள் என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறார்களோ சி சண்முகம் அதிமுகவுடைய ஒரு மூத்த தலைவர் இப்படி பேசியிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத சி சண்முகம் இப்படி இழிவுபடுத்தி பெண்களை பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை எந்த ஒரு ஜனநாயகவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதேபோல் தென்னிந்திய நடிகர்கள் சங்கமும் நயன்தாரா குறித்த சண்முகத்தின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. சினிமா நடிகைகளை கேவலமான முறையில் பேசுவது என்ன அரசியல் நாகரிகம் எனவும் இதைத்தான் தங்களுடைய கொள்கையும் அரசியல் தலைவர்களும் கற்றுக் கொடுத்ததா என கொந்தளித்துள்ளது. அதேபோல பாஜக நிர்வாகி குஷ்பு வெளியிட்ட எக்ஸ் பதிவில் மரியாதை என்பது ஒருதலை பட்சமாக அல்ல எனவும் ஒரு நடிகையின் பெயர் மலிவு நகைச்சுவைக்கும் சிறிய இகழ்ச்சிக்கும் பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுடைய தாய் சகோதரி குறித்து இவ்வாறு பேசுவீர்களா எனவும் காட்டமாக வினவியுள்ளார். இதற்கிடையில் தன்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தான் எந்தவிதமான தவறான நோக்கத்துடனும் அவ்வாறு கூறவில்லை எனவும் இதனால் ஏற்பட்ட தவறுக்கு மனமார்ந்த வருத்தம் தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் தெரிவித்துள்ளார்.